ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கை. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறியும் முதல்வர் ஆலோசனைக்கு பின் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்குகிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% கூடுதலாக பதிவாகியுள்ளது. அக்டோபர் 1 முதல் தற்போது வரை 35 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் 6033 தற்காலிக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. நெல்லை, விழுப்புரம், சென்னையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜயை சந்தித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில் சந்திப்பு நிகழ்ந்தது. தனது காரில் வராமல் ஆதவ் அர்ஜுனாவின் காரில் விஜய் வீட்டிற்கு சென்றார் செங்கோட்டையன். சுமார் 2 மணி நேரம் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். விஜய் முன்னிலையில் இன்று தவேகாவில் இணைகிறார் செங்கோட்டையன். சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு இணைப்பு விழா நடைபெறும் நிலையில் செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் தவேகாவில் இணைகின்றனர். அரசியலில் பெரும் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனுக்கு தவேகாவில் என்ன பொறுப்பு வழங்குவது என விஜய் ஆலோசனை. அமைப்பு ரீதியான முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் முக்கிய முகமாக இருந்தவர் செங்கோட்டையன். 1972 தொடங்கி 52 ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்த அவர் 9 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் செயல்பாடுகளுக்கு பின்னணியில் பாஜக, RSS அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். பாஜக, RSS ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. அதிமுகவை பலவீனப்படுத்துவதை ஒரு செயல் திட்டமாகவே கொண்டு பாஜக செயல்பட்டு வருகிறது. அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதல்ல. தமிழகத்தில் 3வது மிகப்பெரிய அணி உருவாகி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதற்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி சில நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது. புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் தவேகாவில் இணைகிறார். காரைக்கால் முன்னாள் எம்எல்ஏ அசனாவும் விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைய உள்ளார். ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் அரிய வகை காந்த தயாரிப்பு ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு 7280 கோடி ரூபாய் செலவில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு யுனெஸ்கோ தலைமையகத்தில் அம்பேத்கரின் மார்பளவு சிலை திறக்கப்பட்டது. அம்பேத்கரின் எண்ணங்களும் லட்சியங்களும் எண்ணற்ற மக்களுக்கு பலத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
நீதிமன்ற வழக்குகளில் வசதி படைத்தவர்களுக்கே வெற்றி என்ற நிலை உள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். நீதித்துறை செயல்பாடுகள் வணிகமயமாகிவிட்டதாகவும் நீதித்துறையில் சுதேசி நடைமுறை வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் கூடுதல் பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். ஈரோட்டில் 605 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் 6 பெட்டிகளுடன் கூடிய 28 மெட்ரோ ரயில்களை வாங்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் மெட்ரோ விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை பதிவு செய்யும் பக்தர்களுக்கு எலக்ட்ரானிக் குலுக்கல் மூலமாக தேர்வு செய்து டிசம்பர் 2ஆம் தேதி டிக்கெட் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. 2030ஆம் ஆண்டு இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. 2030ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி நமது கூட்டு அர்ப்பணிப்பும் விளையாட்டு திறனும் இந்தியாவை உலக விளையாட்டு வரைபடத்தில் உறுதியாக நிலைநிறுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகம் மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழு, ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழு ஆகியவற்றை இணைத்து இந்திய உயர்கல்வி ஆணையத்தை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டிசம்பரில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான மசோதா அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நாட்டில் இறந்தவர்களின் 2 கோடி ஆதார் எண்கள் செயலிழக்கச் செய்துள்ளதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆதார் தரவு தளத்தின் துல்லியத்தை பராமரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருதை பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற 19வது தேசிய ஜாம்போரி விழாவில் உத்தரப்பிரதேச ஆளுநர் விருது வழங்கி கௌரவித்தார். ஊர்காவல் படையினர் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் நேரடியாகவும் இமெயில் மூலமாகவும் வரவேற்கப்படுவதாக சென்னை பெருநகர ஊர்காவல் படை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரியிலோ நேரிலோ விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்காசி பேருந்து விபத்தில் தாயை இழந்த பார்வையற்ற பெண்ணுக்கு முதல்வர் ஸ்டாலினின் உத்தரவுப்படி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. பார்வையற்ற பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வர் ஆறுதல் கூறிய நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி பணி செய்வதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 94,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 65.42% வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் டிஜிட்டலாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. SIR மூலம் இதுவரை 4,19,43,000 படிவங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவர் கைதாகி உள்ளார். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பயங்கரவாதி உமர் உன் நபிக்கு புகலிடம் அளித்த ஹரியானாவைச் சேர்ந்த சோயப் என்பவரை தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் சாலையோர வியாபாரத்தை நெறிப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் டிசம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது.
மலைப்பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சிறப்பு சட்டங்களை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலைப்பகுதிகளை பாதுகாக்காவிட்டால் பின் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூரில் NIA அதிகாரிகள் என கூறி முதியவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 20 லட்சத்தை சுருட்டிய சைபர் கும்பல். காஷ்மீர் தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கு விசாரணையை முடிக்க CBIக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. CBI தரப்பில் 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு மனு தாக்கலை தொடர்ந்து இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு சட்டவிரோதமாக மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்திய சுதர்சன் மற்றும் தேவானந்த் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 2.19 கிராம் மெத்தபெட்டமைன், 2 செல்போன் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் ஆட்சியரை கண்டித்து வரும் 1ஆம் தேதி திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என பழவேற்காடு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஆட்சியரை சந்திக்க சென்ற போது அலுவலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் இழிவுபடுத்தியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி 5 மினார்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரவில் ஜொலிக்கும் மினாராக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் DK சிவக்குமாருக்கு வெயிட் ஐ வில் கால் யூ என ராகுல் காந்தி குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த பட்ஜெட்டையும் சித்தராமையாவே தாக்கல் செய்வார் என DK சிவக்குமார் தெரிவித்திருந்த நிலையில் ராகுல் காந்தி மெசேஜ் அனுப்பியதாக வெளியான தகவல் கர்நாடக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் பரவி வருவது குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் அளித்துள்ளார். முதல்வர் பதவி விவகாரம் தொடர்பான பிரச்சனைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கோவையிலிருந்து சென்னை வந்த அவருக்கு பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மேம்பாலத்தில் சென்ற சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தண்டவாளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. அமிர்தசரஸிலிருந்து பீகார் நோக்கி சென்ற ரயிலின் அருகே லாரி விழுந்த நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் SIR பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். SIR என்கிற பெயரில் பாஜக அனைவரின் உரிமைகளையும் பறிப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சித்ரதுர்கா மடாதிபதி மீதான பாலியல் வழக்கு. போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி மடாதிபதி சிவமூர்த்தி முருகஸ்ரீ சரணு நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் மோதல் சம்பவம் தொடர்பான வழக்குகளை ரத்து செய்ய கோரிய மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. பஞ்சாப் மாநிலம் ஃபசில்கா மாவட்டத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 16 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மத்திய பிரதேசத்தின் செஹோரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம். உணவு குடிநீர் சுகாதாரமாக இல்லை என குற்றம் சாட்டி நடந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள வீட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆளில்லாத வீட்டில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்தனர்.